வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நண்பரின் 11 வயது மகளை துஷ்பிரயோகம் செய்த கொடூரன் 40 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. 45 பயணிகளுடன் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான பேருந்து, போலீசார் விசாரணை. சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட மோதல், காரணங்கள் கண்டறிவு. நீண்டகால ஒப்பந்தங்களின் கீழ் எரிபொருள் கொள்வனவு, அரசாங்கத்தின் தீர்மானம். கஞ்சிபாணியின் உறவினர் படுகொலை, குடு அஞ்சுவின் திட்டமா, பின்னணியில் அதிர்ச்சி. ராஜித சேனாரத்ன மீது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல். கொழும்பிலிருந்து சென்ற பேருந்து மோதி தாயும் மகனும் பலி, குழந்தை பலத்த காயம். முல்லைத்தீவில் கடல் சீற்றம், வாடிகளுக்குள் புகுந்த வெள்ளம். ஜாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் நாளைய தினம் வெடிக்கவுள்ள போராட்டம். இனி தொடர்பென விரிவான செய்திகள். நண்பரின் 11 வயது மகளை பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய குற்றச்சாட்டில் நபரொருவருக்கு 40 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா தீர்ப்பளித்துள்ளார். 2015 மற்றும் 2016 ஆண்டு காலப்பகுதியில் வவுனியா தரணிக்குளம் பகுதியில் தாயினால் கைவிடப்பட்ட நிலையில் தந்தையின் பராமரிப்பில் இருந்த 11 வயதுடைய சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் 36 வயதுடைய சந்தேக நபருக்கு எதிராக வவுனியா போலீசாரால் 2016 ஆண்டு வவுனியா நீதவான் நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த நபருக்கு எதிராக 2025 ஆண்டு சட்டம் அதிபர் திணைக்களத்தினால் குற்றப்பத்திரிகை வவுனியா மேல் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டது. அரசு சட்டவாதியினால் நெறிப்படுத்தப்பட்ட சாட்சிகள் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா தெரிவித்தார். இதனையடுத்து எதிரிக்கு 40 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்த நீதிபதி பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் 2 லட்சம் ரூபாய் நீதிமன்ற அபராதமாக செலுத்தவும் உத்தரவிட்டார். மேலும் வழக்கு நடவடிக்கைகளின் போது எதிரி தலைமறைவாக இருந்தமை சம்பவத்தினால் சிறுமிக்கு ஏற்பட்ட கடுமையான உடல் மற்றும் உள பாதிப்புகள், அத்துடன் அதிகரித்து வரும் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் ஆகியவை கடுமையான தண்டனை விதிக்கப்படுவதற்கான காரணங்களாக அமைந்ததாக நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். மேலும் இவ்வழக்கை சட்டம் அதிபர் திணைக்களம் சார்பில் அரச சட்டவாதி ஸ்ரீ சிவஸ்கந்த ஸ்ரீ நெருப்படுத்தியிருந்தார். மொனராகலையில் இருந்து தனமல்வில நோக்கி சுமார் 45 பயணிகளுடன் பயணித்த ஈப்போசு பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. புத்தள மககொடைய பகுதியில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:55 மணியளவில் வீதியை விட்டு விலகி சுமார் 15 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து இடம்பெற்ற விதம் தொடர்பான மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்றும் கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் புத்தள போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறைச்சாலைகளில் சமீபத்தில் நடந்த மோதல்களுக்கு பல காரணங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் தொடரும் அதேவேளையில் அதற்கான தீர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாய்திஸ் தெரிவித்தார். இந்த சம்பவங்கள் குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களம் ஏற்கனவே விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக உறுதிப்படுத்தினார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் குறித்து கைதிகள் மற்றும் அதிகாரிகள் உட்பட 1500க்கும் மேற்பட்ட நபர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பான உண்மைகள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதேவேளையில் குறிப்பிட்ட சிறைச்சாலை மோதல் குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவங்களுக்கு இடையே தொடர்புகள் உள்ளதா என்பது குறித்தும் வெளித்தரப்பினரின் சாத்தியமான ஈடுபாடு குறித்தும் குற்ற புலனாய்வுத்துறை விசாரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் பெட்ரோல் 92 ஜூஎன்எல் முர்பான் கச்சா எண்ணெய் மற்றும் 0.05% கந்தகம் கொண்ட டீசல் ஆகியவற்றை நீண்டகால அடிப்படையில் கொள்முதல் செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. உயர்மட்ட நிலை கொள்முதல் குழுக்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் கணிசமான அளவில் தகுதி பெற்ற குறைந்தபட்ச ஏல விலைகளை முன்வைத்த நிறுவனங்களுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி பெட்ரோல் 92 ஜூஎன்எல் பரிந்துரைக்கப்பட்ட நிறுவனம் ஆதித்யா பிர்லா குளோபல் ரேடிங் பிரைவேட் லிமிடெட் எனவும் சிங்கப்பூரில் அமைந்துள்ளதாகவும் ஒப்பந்த காலம் 2026 9/1 முதல் 2027 2/28 வரை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
விமான வகை டீசல் எண்ணெய் பரிந்துரைக்கப்பட்ட நிறுவனம் ஆதித்யா பிர்லா குளோபல் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூரில் அமைந்த அதே நிறுவனத்தில் ஒப்பந்த காலம் 2026/11 முதல் 2027/28 வரையாகும். டீசல் 0.05 வீதம் பரிந்துரைக்கப்பட்ட நிறுவனம் MS விட்டல் ஏசியா பிரைவேட் லிமிடெட் எனவும் ஒப்பந்த காலம் 2026/91 முதல் 2027/28 வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. மாளிகாவத்தை ஸ்ரீ சங்கராஜ மாவத்தையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பிரான்சில் வசிப்பதாக கருதப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழு தலைவரான குடு அஞ்சு என்பவரால் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீ சங்கராஜ மாவத்தையில் உள்ள கட்டட பொருள் விற்பனை நிலையத்திற்கருகில் நேற்றைய தினம் பிற்பகல் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த கட்டுமான பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளரான 54 வயதான நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவரான கஞ்சிபாணி இம்ரானின் நெருங்கிய உறவினர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் அண்மையில் ரத்மலானி பகுதியில் குடு அஞ்சுவின் நெருங்கிய சக ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என விசாரணையாளர்கள் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் மீன்பிடி அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ராஜித சேனாரத்ன கடற்தொழில் அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகற்றும் பணியை கொரிய நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பிலேயே பிரதிவாதியான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து சென்ற தனியார் அதிசொகுசு பயணிகள் பேருந்தொன்றும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்து இன்றைய தினம் அதிகாலை 1:30 மணிக்கு தம்புள்ளை மகியங்கனி பிரதான வீதியின் பகமூன தமணயாய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 63 வயதுடைய தாயாரும் அவரது 43 வயதுடைய மகனுமே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த நபரின் 1.5 வயதுடைய குழந்தையும் பலத்த காயமடைந்து பொலனறுவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். களுந்தேவு பகுதியில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவொன்றுக்கு சென்று மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இவர்கள் விபத்துக்குள்ளாகியுள்ளனர். குறித்த பேருந்து கொழும்பிலிருந்து கல்முனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததுடன் அதற்கு முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிள் தமணயாய பகுதியில் திரும்ப முற்பட்ட வேளையில் குறித்து விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி பகமூன காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் திடீரென அதிகரித்த கடல் சீற்றம் காரணமாக கடல் நீர் கரையை தாண்டி மீனவர்களின் வாடிகளுக்குள் இன்று காலை புகுந்ததால் அப்பகுதி மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடல் நீர் உட்புகுந்ததன் காரணமாக மீனவர்களின் வாடிகள் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகள் நீர் தேங்கியுள்ளதுடன் மீனவர்களின் அன்றாட நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை கரைத்துறை பற்றி பிரதேச சபை உறுப்பினர் தொம்மை பிள்ளை பவுல்ராஜ் நேரில் சந்தித்தார். ஜாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் கொட்டப்பட்ட குப்பைகளை மீள அள்ளுமாறு கோரி ஆடி அமாவாசை தினமான நாளைய தினம் புதன்கிழமை கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. வலிவடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட கீரிமலை பகுதியில் சுண்ணக்கல் அகலப்பட்ட பாரிய பள்ளங்களுக்குள் வலி தெற்கு பிரதேச சபையினர் சட்டவிரோதமான முறையில் இலத்திரனியல் கழிவுகள் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கழிவுகளை கொட்டியுள்ளனர். கொட்டப்பட்ட கழிவுகளை மீள அள்ள வேண்டும் என வலிவடக்கு பிரதேச சபையின் 34 உறுப்பினர்களில் 26 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு வடமாகாண ஆளுநர், வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், மாவட்ட செயலர், மத்திய சுற்றாடல் அதிகார சபையினர், தெல்லிப்பள்ளி பிரதேச செயலர் ஆகியோரிடம் கடந்த வாரம் முறையிட்டிருந்த போதிலும் இதுவரையிலும் காத்திரமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகின்றது. இந்நிலையில் ஆடி அமாவாசை தினமான நாளைய தினம் புதன்கிழமை குப்பைகள் கொட்டப்பட்ட பகுதியில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதுடன் கொட்டப்பட்ட குப்பைகளால் ஏற்படும் சூழல் சார், சமூகம் சார் பிரச்சினைகள் தொடர்பில் விழிப்புணர்வு ஊட்டும் நிகழ்வும் முன்னெடுக்கப்படவுள்ளது. மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய தீர்த்தோற்சவத்தை முன்னிட்டு குறித்த பகுதியால் மாவட்டபுர கந்தன் தீர்த்தமாடம் செல்வார் என்பதனாலும் கொட்டப்பட்ட குப்பைகளை ஆடி அமாவாசை தினத்திற்கு முன்னர் மீள அள்ள வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதிலும் குப்பைகளை அள்ள எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.